அநேகர் எவ்வளவு பலவீனத்தோடு, வியாதியோட, கண்ணீரோட, கவலையோட எத்தனையோ பேர் இருக்கீங்க. இந்த இடத்துல நான் ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சி ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு தம்பதிக்கு 1996ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய செக் பண்ணும் போதெல்லாம் அந்த குழந்தை நல்லா தான் இருக்கு, நல்லா ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, எல்லா வளர்ச்சியுமே நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா வெயிட் அந்த குழந்தைக்கு இல்லவே இல்லை. அந்த வெயிட், அந்த குழந்தையோட வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. சரி, பிறக்கும் போது தான் தெரியும் இதுக்கு ஜீவன் இருக்குமா இருக்காதா அப்படின்றது பிறக்கும் போது தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1996ல ஒரு டேட் வருது, அந்த நாளில் வருது, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் அங்கே இருக்கு. அந்த குழந்தை பிறக்குது. அவங்க சொன்னதை போலவே அந்த குழந்தைக்கு ஜீவனே இல்லை. அந்த ஜீவனே இல்லாம தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. எவ்வளவு தட்டுறாங்க, முயற்சி பண்றாங்க, சுவாசத்தை கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு சுத்தமா அந்த ஜீவன்ன்றது உள்ளுக்குள்ள இல்லவே இல்லை. அந்த தாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாங்க, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த குழந்தைய எனக்கு ஜீவனோட கொடுங்க, இந்த குழந்தைய நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இந்த ஜீவனை அவன் எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்ப்பான், நீங்க கொடுத்த ஜீவனை வச்சு இவன் எல்லா இடத்துலயும் உம்முடைய ஜீவனை குறித்து பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் அந்த இடத்துல ஒரு ஆண்டவருக்கு நேராக ஒரு அறிக்கை இடுறாங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது எதனால அந்த சுவாசம் இல்லை, அந்த ஜீவன் இல்லை அப்படின்னா, அந்த குழந்தை பிறக்கும் போது வெறும் 790 கிராம் தான். 1 கிலோ கூட அந்த குழந்தை கிடையவே கிடையாது, வெறும் 790 கிராம். அதனாலதான் அந்த குழந்தைக்கு இன்குபேட்டர்ல வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வாரம் இன்குபேட்டர்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஜீவன் வந்து அந்த தாய் தன்னை அந்த குழந்தையை ஒப்பு கொடுத்தது போல தேவன் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியாய் அதே குழந்தையா இந்த இடத்துல நான் நிற்கிறேன். என்ன தேவன் ஆண்டவர் வந்து ஜீவனுள்ள சாட்சியாய் இந்த இடத்துல